Warm greetings dear viewers. So in the video JavaScript oda variables பத்தி பார்க்க போறோம். JavaScript variables. Usually variables அப்படினாவே it's a name of memory locations. நம்ம வந்து ஒரு value we are storing it in the system சேவ் பண்ணனும். அப்ப அத நம்ம எப்படி எடுக்கிறது? இப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கணும். இப்ப நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேர் மூலமா நம்ம உள்ள கொடுக்கிறோம். நமக்கு ப்ரோகிராம்ல யூஸ் பண்றோம் அப்படினா நமக்கு it's easy for us. So that's why we are giving or we are assigning one name for the locations. So this is a name of locations. Name of location. But how we can define a variable? For a variable நம்ம எப்படி கொடுக்கலாம்? ரெண்டு keyword இங்க யூஸ் பண்ணிக்கலாம் JavaScriptல. Where is one keyword and let is another keyword. இந்த ரெண்டு மூலமாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம JavaScript ப்ரோகிராம்க்குள்ள டிஃபைன் பண்ணிக்கலாம். For example, if I am writing a is equal to 5. This is one call. The same let a is equal to 5. The both are equal. That means the statements are same. But variable and let has some difference. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இந்த ரெண்டு இடத்துல என்ன ஈக்குவல் அப்படிங்கறப்போ இங்க a க்கு 5ங்கற வேல்யூவை நான் அசைன் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் a க்கு 5 அப்படிங்கற ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்றேன். அது மட்டும் தான் இங்க சேமே தவிர நம்ம a இங்க where கீவேர்டுக்கும் let கீவேர்டுக்கும் there are lot of differences. எப்படின்னு பார்த்தோம்னா for example இப்போ லைக் நான் ஒரு ப்ரோகிராம் எழுதுறேன் script type equal to text slash JavaScript here I'm just declaring some variable, some a is equal to 10 and here inside my if statement a is greater than 5 here I will just write document dot right for example before that right a document dot right end. Maybe this statement may be written inside else part. Yes. Document dot write end. This is I'm just closing my script. This general program. So இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் just variable a is equal to 10. அப்போ கம்ப்யூட்டர்ல மெமரிக்குள்ள 10 ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகி அதுக்கு பேர் என்னக்கோ a. இங்க நான் என்ன செக் பண்றேன் அந்த a ஓட வேல்யூ செக் பண்றேன். இப்போ என்னோட a ஓட வேல்யூ 5 ஓட கிரேட்டரா இருந்துச்சு அப்படினா நான் என்ன செஞ்சேன் அந்த a வை பிரிண்ட் பண்ணிறேன். அப்படி இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்றேன் end ன்னு பிரிண்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். சோ அப்போ இங்க இந்த ப்ரோகிராம் படி எனக்கு என்ன நடக்கும் a ஓட வேல்யூ 10. அப்போ இனிஷியலா a க்கு வந்து 10 ன்னு அசைன் ஆயிடும். இப்போ செக் பண்ணுது a வந்து 5 ஓட கிரேட்டரா எஸ் கிரேட்டர். அப்போ வந்து என்ன செஞ்சிரும் எனக்கு விண்டோல a ஓட வேல்யூவை என்ன செஞ்சு வந்துரும் பிரிண்ட் பண்ணி வந்துரும். இது நார்மல். இப்போ the same programல I am going to do some changes. இப்போ இந்த இடத்துல நான் அகைன் என்ன செய்றேன்னா variable a is equal to 15 அப்படி கொடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்க what will happen actually இங்க a equal to 15 அப்படி நான் கொடுத்தேன் அப்படினா இப்போ எனக்கு a ல என்ன பிரிண்ட் ஆகும் 15 தான் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 10 அசைன் ஆயிருக்குமா அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் a அப்போ இங்க என்ன ஆயிரும் 15 ன்னு பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல இங்க வந்து a ஓட வேல்யூ 15 ன்னு நம்ம மாறிடும். அடுத்து பாருங்க the same இங்க என்ன பாசிபிள்னா வேரியபிள் அகைன் என்ன செஞ்சுக்கலாம் a is equal to sum 4 இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ இங்க என்ன நடக்குது ஒரே வேரியபிள் நேம் தான் பட் நான் என்ன செய்றேன் மல்டிபிள் டைம்ஸ் நான் இங்க வந்து டிக்ளேர் பண்றேன். இது where கீவேர்ட்ல பாசிபிலிட்டி பண்ணிக்கலாம். பட் இதை நான் லெட்ல போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் let a equal to 15 அப்படி சொல்லி போட்டாச்சு.
அகெயின் நான் திருப்பி let a equal to 4 எப்படி போட்டேன் அப்படின்னா I will get an error message. அப்போ எனக்கு என்னது இங்கே வந்து ஒரு வேரியபிள் நேம் ஆல்ரெடி let keywordல a equal to 10 வச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன் a equal to 4 ன்னு வைக்கிறேன். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன நடந்துருது அப்படின்னா ரீடெஃபினிஷன் இல்லையா, நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அகைன் we are reassigning ரீடெஃபினிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா this is not possible in let keyword. நம்மளுக்கு எரர் கொடுத்துரும் சரியா, எரர் வந்துடும். அப்போ இங்க வேரியபிள் அது பாசிபிள், லெட்ல அது பாசிபிள் கிடையாது. வேரியபிள்ல நீங்க மல்டிபிள் டைம்ஸ் திருப்பி திருப்பி கொடுத்தா கூட லாஸ்டா நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். பட் லெட் அப்படி கிடையாது, ஒன்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான். இப்போ அந்த வேரியபிள்ல நம்மளுக்கு இன்னொரு சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் லூப் இங்க விட்டு வெளியே வந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் எண்ட் ஆஃப் மை ஸ்கிரிப்ட் நான் இங்க அகைன் ஐ அம் பிரிண்டிங் டாக்குமெண்ட் டாட். இப்போ இங்க வந்து லெட் again a is equal to 10 ன்னு வைக்கிறேன். இங்க வந்து let a is equal to 15 ன்னு வைக்கிறேன். இப்போ ஸ்கிரிப்டை ஸ்லைட்டா சேஞ்ச் பண்றேன். let a equal to 10 ன்னு வச்சிருக்கேன். இங்க let a equal to 15 வச்சிருக்கேன். இப்போ if ஸ்டேட்மென்ட் விட்டு வெளிய வந்தாச்சு. இங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட், அதனால இங்க என்னன்னு நம்ம curly braces கட்டாயம் போடணும். சோ இப்போ இங்க வெளிய வந்தாச்சு. இந்த இடத்துல again I am printing இந்த ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் else போஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல again I am just printing document dot write of a. After that I am just closing my script. See, இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா let keyword போட்டுருக்கேன். இந்த இடத்துல let a is equal to 10. Again inside my if statement அப்ப இங்க என்ன செக் பண்றேன், a வந்து 5 ஓட பெருசா இருக்கான்னு செக் பண்றேன். condition true. அப்ப இந்த இடத்துல again என்ன பண்ணேன், redefinitions கொடுக்காம again புதுசா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். again the same variable name a தான். அப்ப a equal to 15 இங்க கொடுத்தாச்சு. அப்ப இங்க எனக்கு ரைட் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்ன இருக்கும், இந்த பிளாக்குக்குள்ள 15 இருக்கா. அப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகும்னா எனக்கு ஸ்டேட்மென்ட்ல 15 பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க if ஸ்டேட்மென்ட் முடிச்சாச்சு, else போக தேவையில்லை, இங்க வந்துரும். அப்ப இங்க அகைன் என்ன பண்ணிருக்கேன், document dot write a பண்ணிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு a என்ன எடுக்கும் அப்படின்னா நம்ம அவுட் சைடு ஆஃப் தி if கொடுத்திருந்தோம் இல்லையா 10, எனக்கு அதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் 15 பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது 10 பிரிண்ட் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள்னு சொல்லுவோம். ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள். அப்ப இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிடுது, இது வந்து குளோபல் ஸ்கோப் ஆயிடுது. இது வந்து குளோபல் ஸ்கோப். இங்க வரும்போது வந்து பிளாக் ஸ்கோப். இது வந்து என்னது பிளாக் ஸ்கோப். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இதே வந்து இது ஒரு டிஃபரன்ஸா வேரியபிளுக்கு லெட்டுக்கும். இது வந்து குளோபல் ஸ்கோப் சொல்லியாச்சு. ஆக்சுவலா ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் அண்ட் லோக்கல். குளோபல்னு பார்க்கும்போது த்ரூ அவுட் தி ஸ்கிரிப்ட் அவன் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேரியபிளை. இதே வந்து லோக்கல் அப்படின்னா எந்த பிளாக்குக்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ only that variable can be used inside the block. அந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர outside of the block we cannot use it. அது வந்து விசிபிளே ஆகாது. the scope of the variable. அப்ப இங்க பார்க்கும்போது இப்ப ரெண்டுமே ஒரே கீவேர்ட் தான். அப்ப இந்த இடத்துல இங்க என்ன நடக்குது, let a 10 வச்சிருக்கேன். அப்ப இங்க வந்து குளோபலா இருக்கு இந்த a. இப்போ இது தனியா மெயின்டைன் ஆகும். அப்ப இதுக்குள்ள நம்ம அகைன் வரும்போது நமக்கு இங்க என்ன இருக்கு, let a is equal to 15. அப்ப இது வந்து யாருக்குள்ள மட்டும் தான் விசிபிலிட்டியா இருக்குன்னா இந்த if குள்ள மட்டும் தான் இருக்கும். இந்த if குள்ள மட்டும் தான் இருக்கும். அப்ப a பிரிண்ட் பண்றோம், வெளியே வரும்போது நமக்கு திருப்பி என்ன ஆகும்னா இந்த 10 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதே இத நான் இங்க வேரியபிள்க்கு மாத்திட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து எப்பவுமே குளோபல் ஸ்கோப் தான். இங்க மாத்திட்டேன். இந்த இடத்துல வேரியபிள் வச்சேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து இப்போ என்ன நடக்கும், இது 10 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 greater than 5 பார்க்குது. அப்போ a equal to 15 அசைன் ஆகுதா. இந்த 10 அழிஞ்சு இங்க என்ன ஆயிடும் 15 ஆயிடும். அப்போ இங்க டாக்குமெண்ட் ரைட் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் 15 எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் if போர்ஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன இருக்கு, அகைன் டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் a. இங்க போடும்போது எனக்கு அந்த 10 தெரியாது, என்னதான் தெரியும் 15 தான் தெரியும். இதுதான் லெட்டுக்கும் வேரியபிளுக்கும் உள்ள டிஃபரெண்ட். வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப், லெட் கீவேர்ட் வந்து பிளாக் ஸ்கோப். எந்த பிளாக்குக்குள்ள இருக்கோ அந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் அதோட விசிபிலிட்டியை தவிர
outside of the block வராது. And one more thing, redefinition is not possible in let keyword. Let keyword பார்க்கும்போது இப்போ வந்து இங்கே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வேரியபிள் a is equal to 15 போட்டோம், அதே மாதிரி வேரியபிள் again a is equal to 5 இப்படி சேஞ்ச் பண்ணுமா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேமா நம்ம திருப்பி ரிப்பீட்டேஷனாக கொடுத்துக்கலாம். பட் லெட்ல இப்படி போட்டோம், இதே இதை நம்ம லெட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் வரும். you will get a error. இப்படி போட்டோம்னா எரர் மெசேஜ். ஏன்னா ரீடெஃபினிஷன்ஸ் ஒரு வேரியபிள் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், அது எங்கே விசிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட்டுக்கும் வேரியபிள் கீவேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிளாக் ஸ்கோப் வேணும் அப்படின்னா we can go for let keyword, இல்லைன்னா குளோபல் ஸ்கோப் வேணும் அப்படின்னா we can go for var keyword. That's all. Thank you.